திருமுறைகளில் சைவ சித்தாந்தம் என்கின்ற வகுப்பில் நாம் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்கின்ற தேவாரத்தினுடைய விளக்கத்தை வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க அந்தனர் என்கின்ற திருப்பாசனத்துக்கு நம்முடைய சேகரான சுவாமிகள் 24 பாடலில் உரை செய்திருக்கிறார்கள். அந்த உரையை தான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய புராணத்தில் 831 பாடல், எந்தையார் எவகையார்கொள் இந்த வாய்மை மற்ற எப்பொருள் கூட்டினும் முந்தையோரை கூட்டின் மொழிவது என்று அந்தன் பூந்தராய் வேந்தர் அருளினார் என்பது வரைக்கும் சென்ற வகுப்பில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? போன வகுப்பு வந்தவங்க யாருமே வரலையே இந்த வகுப்பு. மத்தியானம் உரக்கடையில் இருந்தீங்க எல்லாரும். உயிர்ப்படங்கள் இருந்தாங்க எல்லாரும். இருக்க வேண்டும். இந்த 4வது பாடல் தான் நமக்கு நிர்வாயிருவது என்கின்ற சாஸ்திரத்தில் மேற்கோளாகவும் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் ஆட்பால் அவருக்கு என்று தொடங்கக்கூடிய பாட்டு. ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டா கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார். அதாவது இறைவனுடைய பெருமை என்ன என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி இறைவன் கருணை வெளிப்படுத்தக்கூடியவன். அதனால் இறைவனுடைய பெருமை என்ன என்பதை ஆராய்ச்சி செய்ய முடியாது என்பது இந்த பாடலுடைய கருத்து. அதான் ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணம். யார் தன்னை அடைந்தாரோ, ஆட்பால்னா ஆட்படுகிறவர், யார் தன்னிடத்தை அடைகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் அருளுகின்ற வனம். அது கேட்க ஆதி மாண்புனா அவருக்கு இருக்கக்கூடிய தன்மை. மாண்புனா பெருமை, சிறப்பு, தன்மை. ஆதி மாண்புனா அவருக்கே இருக்கக்கூடியதாகிய இயல்பான குணம்னு அர்த்தம். அது என்ன? கருணை. கருணை. வெரி குட். சிவருமானுக்கே இருக்கக்கூடிய இயல்பான குணம் கருணை. சிறுமானுக்கு இருக்கக்கூடிய ஒரே குணமும் அதுதான். அதுதான் ஆதி மாண்பும்னர். அப்போ ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் கேட்க புகுந்தாள் என்ற அர்த்தம். அளவில்லை கிளக்க வேண்டா அப்படின்னார். பேசி முடிக்க முடியாது, பெருமானுடைய பெருமையை பேசி முடிக்க முடியாது. கோட்பாலனவும் வினையும் குறுகாமைனர். குறிக்கோள் நம்முடைய குறைந்தபட்சமான சங்கல்பங்கள், அப்புறம் நம்முடைய வினை, இது ரெண்டுமே தடையாக இருக்கும் அவரை புரிந்து கொள்வதற்கு. கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி எது அவருடைய பெருமை என்று சொல்லப்படுகிறதோ அதை கேட்கத்தக்கவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பெருமானுடைய பெருமை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் கோட்பால் அணவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி இறைவனுடைய திருவடியில் வணங்கி தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர்த்து அதை கூட எவ்வளவு விளக்கமோ அவ்வளோதான் தெரியும். முழுசாக அவருடைய பெருமையை தெரிந்து கொள்ள முடியாதுன்னு அர்த்தம். தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார். அதை என்ன சொல்கிறார்? தலை நின்றுனர். தாட்பால் வணங்கி தலை நின்று. இந்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான பொருள் இருக்கிறது. தாட்பால்னா யாருடைய தாழ்பால் வணங்க வேண்டும்? குருநாதனுடைய தாள். ஏன்னா இப்போ பெருமை யாருடைய பெருமை தெரிந்து கொள்ள வேண்டும்? பெருமானுடைய பெருமை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு யார் சொல்லித்தரணும்? அதை குருநாதன் சொல்லித்தர வேண்டும். இந்த இடத்துல ஆச்சாரியன், பரமாச்சாரியன், இந்த இடத்துல ஞான சம்பந்தரே தான். அது அவருடைய தாள்னு அவர் சொல்லிக்கல, இருந்தாலும் குறிப்பால் யாரை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவரே தான் நமக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர் தான். அதனால் ஆச்சாரியனுடைய திருவடி அடங்க வேண்டும். தலை நின்று நான் அர்த்தம். ஆமாம், அவருடைய உபதேசத்தையே தலைப்பொருளாக கொள்ள வேண்டும். இந்த இதில் திருவருட்பயனில் ஒரு பாட்டு இருக்கு. பொருளில் தலை அல்லது அருள் அல்லது போலான ஒரு பாட்டு. அருளூர் அருளது நிலைங்கிற அதிகாரத்தில் 31வது பாட்டு திருவருட்பயனில் அருளில் பெரியது அகிலத்து இல் வேண்டும் பொருளில் தலையில் அது போல் அப்படின்னார். என்ன என்ன எல்லாம் எடுத்துகிட்டே பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அருளில் பெரியது அகிலத்து இல் அப்படின்னார். இந்த உலகத்தில் அருளை விட பெரியானது ஒன்றும் இல்லை. எப்படி? வேண்டும் பொருளில் தலையில் அது போல் இல்லை. நமக்கு வேண்டக்கூடிய பொருள், நமக்கு ஒரு காரியத்துக்கு ஏதோ காரியம் போகிறோம், திருமணத்துக்கு போகிறோம் அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளைய வர இடத்த கல்யாணம் பண்ணுறாங்க, எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போகணும்.
அதில் எந்த பொருள் எடுத்துகிட்டு மிஸ் பண்ணாலும் திருமணம் நடக்கும். ஆனால் எதை மிஸ் பண்ணாலும் திருமணம் நடக்காது. ரைட். அப்போது வேண்டக்கூடிய மற்றதெல்லாம் வேண்டப்படாத பொருளா? மாலை வேணாமா, பட்டுப்படை வேணாமா, பட்டு வெட்டி வேணாமா, சாப்பாடு வேணாமா, தட்டு தாம்பாளம் இதெல்லாம் வேணாமா? எல்லாம் தான் வேணும். எல்லாம் இருந்தாலும் அதுக்கு இருந்தால் தான் கல்யாணம் அர்த்தம். அது கட்டினா தான் கல்யாணம் அர்த்தம் நமக்கு. இப்போ அதனால் வேண்டும் பொருளில் தலையாயதுன்னர். புரியுதுங்களா? அப்போ பொருளில் தலையிறது போல், இது திருவருட்பயனில் இருக்கின்ற பொருள். எந்த நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருள்களில் எது தலைமையான நீடு உடைய பொருளோ அது போல இந்த உலகத்தில் நீங்கள் எதை விரும்பணும்? அருளை விரும்ப வேண்டும். அருளை விரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ தலைப்படுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அருளை விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். தலைப்பட்டார் தீர துறந்தாருங்கிறது திருக்குறள் இல்லையா? பெருமானுடைய திருவடியை பிடித்தவர்கள் தான் தலைப்பட்டார்னு அர்த்தம் இல்லையா? தலைப்படுதல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது திருக்குறள் தான் சொல்கிறது, தீர துறந்தார் தலைப்பட்டார்னா. மற்றதையெல்லாம் விட வேண்டும், பிடிக்கத்தக்கது எதுவோ பெருமானுடைய திருவடி, அதை பிடிப்பவர்கள் திற துறந்தார் இருக்கும். அப்போ பெருமானுடைய பிடிக்காதவங்கெல்லாம் மயங்கி வலைப்பட்டார்னார், வலையில் மாட்டிக்கொண்டு இங்கேயே சுழண்டு கொண்டு இருக்கிறவர்கள்னார். அப்போ தலை நின்றுனார், அவரை முன்னிட்டு கொண்டு இருப்பது தலைப்பட்டார் வாழை தலைப்பட்டு அப்படிங்கிறத கழிட்டு முடியாது. அப்போ இறைவனிடத்தை தன்னை ஆட்படுத்திக் கொள்வது என்பது, குருநாதரிடத்தை தன்னை ஆட்கொள்படுத்திக் கொள்கிற அந்த குணம் எப்பொழுது வரும் அப்படின்னா அடிமைத்தனத்தினால தான் வரும். அதனால தான் எந்தை தாட்பால் வணங்கின்னு கீழே சொல்றாரு. அதை அடிமைத்தனம் இல்லை என்றால் குருநாதரிடத்தை வணக்கம் இருக்காது. நமக்கு குருநாதரிடத்தை நமக்கு என்ன வரும்? ஆராய்ச்சி வரும். குருநாதனுடைய பூர்வ சரித்திரங்கள் எல்லாம் நான் ஈடுபடுவோம். குருநாதர், ரிஷி, நதி, பெண், இந்த 3 பேருடைய பூர்வ சரித்திரங்களை நம்ம ஈடுபடலாகாது என்று சாஸ்திரம் விதிக்குது. ஒரு திருமணம் ஆகி வந்துட்டா கணவனோட வாழ்கிறாள்னா திருமணம் ஆவதற்கு முன்பு எப்படி இருந்தால் என்பதை பற்றி பேசக்கூடாது கணவன் என்று சொல்லுகிறது சாஸ்திரம். அதேமாரி நதி பூர்வத்தில் எங்கேருந்து வருகிறது என்பதை பற்றி பேசக்கூடாது. இப்போ நதினா இந்த ஆத்தங்கரையில் நம்ம நதியை புனிதம்னு நினைத்து கொண்டு நம்ம வழிபாடு பண்ணுகிறோம், நீராடுகின்றோம், அதே தண்ணி துவைக்கிறோம், தண்ணீர் குடிக்கிறோம். அதே சென்ற நதிக்கரையில் அந்த நதியில் எதை வேணாலும் கழுவி இருக்கலாம், எதை வேணாலும் குளிச்சிருக்கலாம், எதை வேணாலும் படிச்சிருக்கலாம் இல்லையா? அதான் நதியினுடைய பூர்வம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அதெல்லாம் ரிஷிங்கிறவர் முனிவர், முனிவருடைய பூர்வம் என்ன என்பதை நான் பார்க்கக்கூடாது. முனிவர் என்பவர் அவருடைய பூர்வ சரித்திரத்தில் எப்படி நாள் இருந்திருப்பார், புலநடக்கம் இல்லாதவர் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர் என்ன பண்ணுகிறார்? தவசீலராக இருக்கார் என்பதை தான் பார்க்க வேண்டும். அது குருநாதருக்கும் நான் பார்க்க வேண்டும். குருநாதருடைய பெருமையை நான் பார்க்கும்பொழுது எந்த ஆராய்ச்சியும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி சொல்லுகிறார். எந்தை தாட்பால் வணங்கி இவை கேட்கத்தக்கார் அப்படின்னாரு. அந்த பாட்டுக்கு தான் விளக்கம் சொல்லுகிறார் 832வது பாடலில் ஞானசம்பந்த சேக்கரார் சுவாமிகள். ஆட்பால் அவருக்கு அருளும் மன்னம்னு திறந்தது இல்லையா பாட்டு, அந்த பாட்டுக்கான விளக்கத்தை இந்த பாட்டில் சொல்லுகிறார். ஆதி ஆட்பால் அவர்க்கு அருளும் திறம் நாதன் மாட்சிவை கேட்க நவிலுங்கால் போதோ எல்லை உழப்பீலாதலின் யாதும் ஆராய்ச்சி இல்லையாம் என்றதாம். இந்த யாதும் ஆராய்ச்சி இல்லைன்னு இல்லையா? இதை இப்போ வச்சு எனக்கு ஒரு கருத்து தோணுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் இயர்லாம் இப்போ நீங்கள் எல்லாம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இப்போ இது 3வது வாரம் நமக்கு சைவஸ் தான். அந்த பாடம் சைவஸ் தான், திருமண சைவஸ் தான். அதில் ஞானசம்பந்த திருமுறை தான் பார்க்குறோம், பெரிய புராணம் தான் பார்க்குறோன்னு தெரியுது. ஆனாலும் புத்தகம் யாரும் எடுத்து வரல. இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வரோன்னு நமக்கு தோணவில்லை இல்லையா? இதை நான் கேட்டேன்னா வரவங்களும் வராமல் போயிடுவாங்க இல்லையா? அதனால யாரும் ஆராய்ச்சி இல்லைதான் இல்லையா? அதனால யாரும் ஆராய்ச்சி இல்லையான்னு எனக்கு சாவி இந்த பாட்டில் சொல்லிட்டார். இல்லையா? இதை ஆராய்ச்சி பண்ணாத, வரவங்களும் பாடம் நடத்திட்டாரு போடுறது. அதனால வர்றது போய் உள்ளது போச்சு நல்ல கண்ணாங்கிற மாதிரி ஆயிட்டு. அது மாதிரி ஆதி ஆட்பால் அவர்க்கு அருளுந்திரம். இந்த இடத்துல ஆதி என்பது சிவபெருமானை குறிக்கிறது. ஆதி என்பது சிவபெருமானை குறிக்கிறது. ஆட்பால் அவர்க்கு அப்படிங்கும் பொழுது அவர் அடைந்தவர். அருளும் திறன் நாதன் மாட்சிமை கேட்க நவிலுங்கால். அந்த பொருளோட பாட்டோட அர்த்தமே எப்படி இருக்கு? மாட்சிமைன்னு என்ன சொன்னேன்? பெருமை, மாட்சிமை தங்கிய அப்படின்னு சொல்றாங்களே, மாண்பு பசு அப்படின்னு சொல்றாங்களே. மாண்புனா உயர்வு, மேன்மைன்னு அர்த்தம். மாட்சிமை கேட்க நவிலுங்கால் ஓதும் எல்லை உழப்புகில. பேசி முடிக்க முடியாது. உழப்புதல்னா
உலர்ந்து போதல்னா தீர்ந்து போகிறதுன்னு அர்த்தம். உணங்குதல், உலர்ந்து போதல் இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். உலர்ந்து சருகு உலர்ந்து போதுங்கிறோம். துணி உலர்ந்துச்சு, துணியை உலர்த்துறாங்கிறோம். உலர்ந்து போகிறதுனா காஞ்சி போகிறது, அது இடத்துல தீர்ந்து போகிறது. போதும் எல்லை உழப்பலைன்னா பேசி முடிக்க முடியாது, எல்லை இல்லை, சொல்லி முடிக்கிறதுக்கு எல்லை கிடையாதுன்னு அர்த்தம். எது பெருமாளுடைய பெருமை கேட்டான். ஆதலின் யாதோ ஆராய்ச்சி இல்லை யாம் என்றதாம். சரி, அதெல்லாம் விட்டாரா? அப்போ என்ன பண்ணணும்? அதுக்காக ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. பெருமானுடைய புகழை அறிந்தவருடைய திருவடி அடைந்து கேட்க வேண்டும் பெருமானுடைய தன்மையை. ஏதோ ஆராய்ச்சியை பண்ண வேணாம், அதனால ஒன்றும் கேட்க வேணாம், தெரிஞ்சுக்க வேணாம்னு அர்த்தம் கிடையாது. பின்னாடி பாட்டில் வராரு, எதுக்காலும் எடுத்த முடியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம்னு பின்னாடி சொல்லியிருக்காரு. அது அங்கே பார்ப்போம். என்ன சொல்றாரு அடுத்த பாட்டில், அடுத்த வரியில, யாதும் ஆராய்ச்சி இல்லாதவன்றதாம் அண்ணாதலில் அதிகார் தாள் அடைந்து என்ன கேட்கவே ஏற்ற கோல் பாலவோ முன்னை வல்வினையும் முடிவு எய்தோ அத்தன்மையார்க்கு என்றனர் சென்பை காவலர். இந்த பாட்டில் இருந்து 2 பாடல் தான் விளக்கம் சொன்னா பாருங்க. இது கீழே உள்ள பாடல் பாருங்க, வாழ்க அந்த வானவர் ஆணினம், அந்த 3 பாட்டுக்கு 4 பாட்டு விளக்கம் சொன்னார். 2வது பாட்டு அரிய காட்சியர், அந்த பாட்டுக்கு 4 பாட்டு விளக்கம் சொன்னார். 3வது பாட்டு எந்த சாம்பல் விரையண பூசி, அந்த பாட்டுக்கு 3 பாட்டு விளக்கம், 4 பாட்டு விளக்கம் சொன்னார். இப்போ 4வது வரக்கூடிய ஆட்பாளவருக்கு அருள் மன்னம்ங்கிற பாட்டுக்கு 2 பாட்டு தான் விளக்கம் சொல்றாரு. இந்த விளக்கம் புரியுதுங்க இல்லையா? இதெல்லாம் நீங்கள் தொகுத்து எழுதணும் ஒரு பேப்பரில், அசைன்மெண்ட்டில். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. வினாவிடை வங்கி உங்களுக்கு வரப்போகுது. வினாவிடை வங்கி அப்படின்னு தான் எடுக்கிறேன். உங்களுக்கு வினாத்தாலுமே நான் தான் எடுக்க போகிறேன். அது என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க, இருக்க சொல்லிட்டாங்க. உங்கள் படவே நான் சொல்கிறேன். அதனால் அந்த புத்தகத்தில் உள்ளது தான் வரும் அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. திடீர்னு எல்லாம் அப்படியே பிரைட் ஆகிட்டீங்க, அப்படியே எல்லாரும் பிரகாசம் ஒளி வீசுது மூளைக்கு போல இப்போ லைட் எரியுது. அதனால அது அப்ப பார்த்துப்போம். இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேங்கிறது ஏன் காதல் ஆக்கப்பட்டிருக்கா யாருமே. இப்ப நான் ஏன் இதை இப்ப பேச ஆரம்பிச்சேன் அதே காதல் ஆகப்படுறாங்க அவருங்க. இப்ப சொல்றது நல்லா கவனிச்சுக்கிங்க. ஒருவேளை இது கூட கேள்வியா வந்தா வரும் அப்படின்னு நான் சொல்றதுக்காக நான் வரேன். அதை விட்டு நீங்க அவுட் ஹவுஸ் சிலபஸ் எழுதாமலே இருக்கிறீங்க. வரலாம், வராமலாம் இருக்கலாம். அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த பாட்டுக்கு முதல் 4 பாட்டுக்கு முதல் ஒரு பாட்டுக்கு 4 பாட்டு விளக்கம். முதல் 3 பாட்டுமே தனி கட்டலை. 3த்துக்குமே 4 பாட்டு ஏதோ 12 பாட்டு போயிடுச்சு இதில் இல்லையா? விளக்கம் சொல்லியிருக்காரு. 4வது பாட்டு தான் ஆட்பால் அவருக்கு அருள் மன்னம், அந்த பாட்டுக்கு 2 பாட்டு விளக்கம் சொல்றாரு இப்போ இல்லையா? அந்த 4வது பாட்டில் 2வது வரிக்கு விளக்கம் சொல்லுகிறார். என்ன பாட்டு அது? கோட்பால் வினையும் குறுகாமையும்னு சொல்லக்கூடிய இந்த வரிக்கு விளக்கம் சொல்லுகிறார். அண்ணாதலில் அதானே ஆதியார் தாளடைந்து, இந்த இடத்துல ஆதியார் அப்படி திரும்பவும் சாமியை குறிக்கிறார் பாருங்க. தாளடைந்து இன்ன கேட்கவே ஏற்ற கோல்பாலவும், கோல்பால்னா குறிக்கோள்னு சொன்னேன். குறிக்கோள் சங்கல்பம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பெருமானுடைய திருவடி அடைந்து அவருடைய பெருமையை கேட்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அதனால கேட்ட கோல்பாலவும் முன்னை வல்வினையும், நல்ல வேலை எங்களுக்கு ஒரு வரல அப்படின்னு நினைக்கிறார் சரவணா. அதானே சரவணா வினாவிடை வைக்க எடுக்கிறதுக்கு பரிச வேண்டியது உங்களுக்கு கொரோனா பேச்சா? எல்லாமே கொரோனா பேச்சு தான். இங்கே எல்லாமே ஆள் பாஸ் தான். இதில் கொரோனா பேச்சு வந்து யாரு? இவங்க தான். உங்களுக்கு தான் கொரோனா வந்துச்சா? அவங்கெல்லாம் பரிசை எழுதி தான் பாஸ் ஆகிருக்காங்க. எல்லாமே எல்லாம் பரிசை எழுதி தான் பாஸ் ஆகணும். உங்களுக்கு 2வது பரிசை அது. இப்போ இந்த ஆண்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறீங்களா? நீங்களா சர்டிஃபிகேட் வாங்குறேன்னு இப்போ 70 பேர் இருப்பாங்க பாருங்களேன். அன்னைக்கு தான் நான் பாவம் இல்லை செகண்ட் இயர் அடிக்கன்னு எப்போ தெரிஞ்சுப்பேன்.
அப்போ முன்னை வல்வினையும் முடிவு எய்தும். வினை எப்போ சார் முடியும்? முன்னை வல்வினை வினை சொல்றா பாருங்க. பெருமானுடைய பெருமையை கேட்க கேட்க நம்முடைய முன்னை வல்வினை முடியும் என்று சொல்லுகிறார் இல்லையா? இது சத்சங்கம்னு பேர். பெருமானுடைய இப்போ நம்ம கிளாஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம், உள்ளபடியே இந்த அனுபவம் என்பது என்ன? நமக்கு சத் சங்கம், பெருமானுடைய பெருமையை பேசுகின்றோம். இங்கே நம்ம வந்து கேட்கக்கூடிய 4 வார்த்தை சாமியை பற்றின வார்த்தை. நம்ம மங்களமான விஷயங்கள் காதல் விழுகிறது, பொருள் களவுபடாத காலமாக ஆகிறது. இது வெறும் வகுப்பு மட்டும்தான் இல்லை நம்ம நினைத்தோம்னா தான் நம்மளால் வர முடியாத சூழ்நிலை ஏற்படும். இங்கே போனால் 4 வார்த்தை சாமி பற்றி எடுத்துக்கொள்ளலாம், 2 வார்த்தை சாமி அனுபவமாக கிடைக்கும், சிவானுபவம் நமக்கு கிடைக்கும். இதே நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலில் இருக்கக்கூடிய அனுபவங்கிறது வேறு. அங்கே ஒரு திரையை திறந்து திருபாரத்தை காமிக்கிறாங்க, சாமி தரிசனம் வேறு, நல்ல தரிசனம் அப்படின்ட்டு வரலாம், அவ்வளோதான். திரும்பி நாளைக்கு போனாலும் நல்ல தரிசனம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அனுபவம் ஒரே அனுபவம் தான் டெய்லிக்கும். நான் இங்கே வகுப்புக்கு வந்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவமாக இருக்கும் சாமியுடைய கருணையை புரிந்து கொள்ளும்போது. அதனால் இங்கே பெருமானுடைய சத்து சங்கம். அதனால் சத்சங்கம் நடக்கும் பொழுது சாமி அம்பாள் அங்கே எழுந்து இருக்கிறாங்களே, நம சதஸே என்றே தொடங்குவாங்க, துதிக்கிறாங்க, சதஸையே துதிக்கிறாங்க, நம சதஸ். அதனால் நம சகீனாம் அப்படின்னு துதிக்கிறாங்க. சகீனாம்னா சதஸ், நடுப்புற உட்காந்துக்கூடிய சாமி, அந்த சாமிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கூடிய சகி, 2 பேரும் இணைந்து இந்த சதஸில் உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சாமி அம்பாள் கூடவே நாம் அமர்ந்துருக்கிறோம் வகுப்புக்கு வந்தோம்னா. அதனால் முக்கியமாக என்ன வேணும்? அதில் பணிவு வேணும். அதனால் தாட்பால் வணங்கியவை கேட்கத்தக்கார்னு கீழே. அதை வணங்குதல் என்பது எப்போ வரும்? வணங்குதல்னாலே வளைதல், பணிவுன்னு அர்த்தம். எப்போ வரும்? தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது, வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பினார். எவ்வளோத்தையும் கடந்து வந்தாத்தான் அப்புறமேலுக்கு நமக்கு சைவ சமயத்தை வர வேண்டாம், இப்படி சொல்லிட்டு சைவ சமயத்தை நாடணும்னு தன்மை வரும். சிவருமானை கும்பிடணும் எண்ணம் வரும். சிவருமானை கும்பிடணும்னு எண்ணம் வந்து நம்மளுக்கு பார்த்தாது, தாழ்வனும் தன்மையோடு கும்பிடணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ தாழ்வு என்பது வரணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஆணவ மலம் குறைஞ்சிருக்கணும். மலம் மெலிவு இல்லாமல் நமக்கு என்ன வராது? தாழ்வு வராது இல்லையா? பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துள்ளார். கதிர் தலை குனிஞ்சிருக்கும், கதர் மேலே நோக்கி இருக்கும். அதனால் தாழ்வு என்பது ஆணவ மலத்தினால் வராது. ஆணவ மலம் குறைய நமக்கு தாழ்வு எனும் தன்மை வேணும். அதனால் பெருமானுடைய புகழை சதஸில் இருந்து கொண்டு கேட்க வேண்டும். அப்படி இருந்தோம்னா முன்னை வல்வினையும் முடிவு எய்தும் அத்தன்மை யாருக்கு என்றனர்? சண்பை காவலர் என்று 4வது பாட்டில் சண்பை காவலர் என்று சொல்கிறார் பெருமான. சண்பை அப்படின்னா ஏன் அந்த பெயர் வந்தது? சண்பை என்கின்ற அந்த புள்ளினாலே கிருஷ்ணனுடைய குலத்துக்கு பழி வந்ததுனால, அவர் வழிபட்டதுனால அந்த சண்பை என்று பெயர். அடுத்த பாட்டு என்ன பாட்டு? எதுக்களாலும் எடுக்க முடியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, தொடர்விட்டு உளன் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் உருவீர், மனம் பற்றி வாழ்வின் சாதுக்கள் மிக்கீர், இறையே வந்து சார்மீன்களே. இந்த பாட்டை படிக்கும்போது வரமாக படிக்கணும். மா துக்கம் நீங்கள் உருவீர் அப்படிங்கும் பொழுது இந்த இல்லை வந்து எப்படி படிக்கணும்? இல்லைங்கிறது பெரிய லகரம் கிடையாது, சின்ன லகரம். அது நீங்கள் அப்படின்னா நீக்கம்னு அர்த்தம். நீங்கள் அந்த நீங்கள் இல்லை, அந்த நீங்கள் போட்டால் உங்களுக்கு துக்கம் அதிகமாக வந்துடும் அர்த்தமாகிடும். ஒரு இல்லையில் எப்படி அர்த்தமாக இருந்து பாருங்க இல்லையா? எதுக்களாலும் ஏதுன்னா என்ன? எப்படி எதுன்னா என்ன எடுத்துக்காட்டு? வேற எப்படி சொல்லலாம் அதை? ரைட், நீ சொல்றது ரைட்டு. அது எங்கே பயன்படுது? நம்ம எப்படி சொல்லுவோம்? எதுக்கெல்லாம் என்ன? அளவையில் சொல்லலாம். வெரி குட். ஏது மொத்தம் எத்தனை? மூவகை ஏது. வெரி குட். என்னென்ன? இயல்பு ஏது, காரிய ஏது, அனுபலத்தி ஏது என்று சொல்லுவோம். இப்போ ஏது இருந்தால் மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு என்ன வேணும்? பக்கம் வேணும். வெரி குட். பக்கம்னா சபக்கம் விபக்கம். சபக்கம் விபக்கம், அதை நிகர் பக்கம் நிகரில் பக்கம்னா தமிழில் சொல்லுவாங்க. சரி, ஏதும் பக்கம் இருந்தால் மட்டும் போதுமா? ஒரு பொருளை கண்டுபிடிச்சிடலாமா? வேற என்ன வேணும்? காட்சி.
வெரி குட். பூர்வ காட்சி என்று ஒன்று வேணும். பூர்வ காட்சி என்பதான ஒன்று இருக்கணும். புகை இருந்த இடத்துல நெருப்பு இருக்கணுங்கிறது முன்னாடி நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கணும். அதான் பூர்வ காட்சின்னு பேர். திருஷ்டாந்தம்னு சொல்லுவாங்க. அதை திருஷ்டினா என்ன? பார்வைன்னு அர்த்தம். திருஷ்டினா பார்வை. அதனால் திருஷ்டி ஒழிஞ்சு போச்சுங்கிறாங்களே. திருஷ்டாந்தம்னா பார்த்து கண்டுபிடித்த முடிவு அப்படின்னு அர்த்தம். திருஷ்டாந்தம்னா அதை நம்ம பூர்வ காட்சி அனுமானம், பூர்வ காட்சி என்று சொல்லுவோம். அதை நம்ம புகை இருந்தால் அந்த இடத்துல நெருப்பு இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரியுது நமக்கு? ஏற்கனவே நெருப்பையும் புகையும் நம்ம ஒன்றா பார்த்துருக்குறோம். அதனால தான் சொல்லலாம். பார்க்காம சொல்ல முடியுமா? அந்த அனுபவமே இல்லைன்னா நமக்கு தெரியாது. இப்போ வெடி வெடிச்சிருக்கீங்க மத்தியானம் பார்த்தீங்களா? இந்த கட்டடத்துக்கு கீழே வச்சா பேர் இருந்தது வெடி. நீங்களாம் ஃபீல் பண்ணீங்களா இல்லையா? அதை முதல்ல நான் என்ன நினச்சேன், யாராவது இந்த பக்கத்தில் சிலிண்டர் அடிச்சுட்டு போகணும்னு நினச்சேன். இந்த பக்கத்தில் இப்படிதான் இருந்து எனக்கு வேறு படுத்துருந்தேன் நான் இங்கே. அதனால் சிலிண்டர் இது வெடிச்சுட்டு போட்டு நினச்சேன். அமைதியாக இருந்தேன். அப்புறம் ரெண்டாவது வெடி வெடிச்சது. அப்போ தான் ஏதோ போகுது. அப்புறம் கொஞ்சம் மோள சத்தம் கேட்டது. ஓகே, இதெல்லாம் போனதுன்னா நிச்சயமாக என்னது, சிலிண்டர் வெடிக்கலை அப்படின்னு தெரியுது நமக்கு இல்லையா? அதனால் வேறு ஏதாவது போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அப்போ இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கணும் அது மாதிரி இல்லையா? அந்த அனுமானங்களை வைத்து தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். இதுக்கு திருஷ்டாந்தம்னு பேர். இது 3 இருந்தால் தான் ஒரு பொருளை நாம் கண்டறிய முடியும். அப்போ ஏது அப்படின்னு ஒரு சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள எத்தனை அடங்கி இருக்கு பாருங்க. ஏதுனா ஏது பற்றி தெரிஞ்சுக்கணும், பக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இது பூர்வ காட்சி பற்றி தெரிஞ்சுக்கணும், திருஷ்டாந்தம் பற்றி தெரிஞ்சுக்கணும். இது 3 எதை வச்சு, எதுக்காக உள்ள அனுமானம்? இதெல்லாம் எதுக்கு உரிய விஷயம் வரும்? அளவையில் 10 வகை அளவை சொல்லுகிறோம் இல்லையா? 10 வகை அளவையில் இந்த ஏது பக்கம் பூர்வ காட்சியில் எதுக்கு உரிய அளவை, எதுக்கு உரிய உறுப்புகள்? அனுமானத்துக்குரிய உறுப்பு. வெரி குட். ஏன்னா காட்சிக்கு இது தேவையில்லை. காட்சிக்கு ஐயக்காட்சி, திரிபு காட்சி, விகற்ப காட்சி, நிர்விகற்ப காட்சி இப்படி போயிடும் இல்லையா? அப்புறம் உரைக்கு மந்திரம், தந்திரம் இப்படி போயிடும். ஆகமம், வேதம் என்ன உரைன்னு போயிடும். அனுமானத்துக்கு தான் இதெல்லாம் தேவை. ஏது வேணும், பக்கம் வேணும், பூர்வ காட்சி வேணும். அப்போ அனுமான அளவையினால தான் சாமியை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பது இந்த பாட்டில் விளங்குது இல்லையா? எதுக்களாலும் எடுத்த முடியாலும். ஏன் அனுமானத்தினால தான் சொல்லணும் சாமியை? காட்சிக்கு உட்பட மாட்டார். ஏன் உட்பட மாட்டார்? வெரி குட். நம்மளுடைய புலனாகிய காட்சிக்கு உட்பட மாட்டார். இப்போ காட்சியில் அவர் இருப்பதை உறுதிப்படுத்த முடியாது. வேற உரை இல்லை, உரை பிரமாணத்து மூலம் ஏன் சாதிக்க முடியல? நம்ம ஏன் படிக்க மாட்டோம்? அகமம், உரை இதெல்லாம் இந்த பிரமாணத்தினால இதனில் காட்சி உட்படாதவர், அதனால காட்சினால சாதிச்சு காட்ட முடியாதுன்னு. ஒரே பிரமாணத்தினால ஏன் சாமியை இருக்கிறத காட்சி முழுசாக காட்சி முடிக்க முடியாது? எழுதுன்றது நம்ம சமயத்தை எழுதுன்னு ஒரே பிரமாணத்தை நாம ஏற்றுப்போம், ஆனால் வெளியாட்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கணும்னு அவசியம் அவங்கள்ட்ட வெளிக்காட்டு கிடையாது. அப்போ நாமளும் ஒரு பரசமயத்தாரும் காமனாக ஒரு பொருளை ஏற்றுக்கொள்வோம். அந்த பொருளுடைய இருப்பை வைத்துக்கொண்டு இறைவனுடைய இருப்பை சாதித்து காட்டுவது, அதுதான் என்னது? அனுமான பிரமாணம். புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கும் அப்படிங்கிறத நாங்களும் எடுத்துப்போம். இஸ்லாமியர் எடுத்துக்கிறார், கிறிஸ்தவர் எடுத்துக்கிறார். அப்போ 3 பேருக்குமே என்ன வேணும்? 3 பேருக்கும் என்ன தெரியுது? இது இருந்துன்னா அது இருக்கும் அப்படிங்கிற அனுமானம் ஒன்று இருக்குன்னு. இந்த அனுமானங்கிற ஒரு அளவையை லோகாயத்தை ஏற்றுக்கவே இல்லை. அவனுக்கு என்ன உதாரணம் சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். அனுமானம் இருக்குங்கிறதுக்கு பரபக்கம் படிக்கிறோம்ல சித்தியாரில். செகண்ட் இயர் நாங்கள் செகண்ட் இயர் சார் நாங்கள் நடத்தினா கேட்காதீங்க. செகண்ட் இயர் சேர்த்து தான் பரபக்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன் இல்லையா? உலகாயுதல் சமயத்தில் உலகாயுதலுக்கு எத்தனை அளவை தான் உண்டு? 4 அளவை உண்டு. ரைட். வேற உலகாயுதலுக்கு எத்தனை? நான் பூதத்தை கேட்கலையே, அளவை. உலகாயுதலுக்கு எத்தனை அளவை உண்டு? என்ன 2? உரை, அப்புறம் உரை, மறை, கரை சொல்லுங்க எல்லாத்தையும். வேற என்னண்ணா? ஆமாம்மா, அதான் அவங்க அனுமானம். அவங்களுக்கு அளவை என்ன? எத்தனை அளவு? உலகாயுதலுக்கு எத்தனை அளவு?
விழல் எனவே நிறுத்து விடு இல்லையா? அதான் இப்போ தெரியுது ரெண்டு. உலகாயது அண்ணா யாரு? வெரி குட். அதுதான் உள்ள இருக்கு, வரமாட்டது வெளில. உலகாயதனைக்கு எந்த அளவு மட்டும் தரவனா? காட்சி அளவு மட்டும்தான் அவனுக்கு, அவன் அதை மட்டும் தான் ஏற்றுக்கிறான். அனுமானத்தே இல்லைன்னா. இப்போ அனுமானம்னு ஒன்று உண்டுங்கிறதுக்கு அவர் எதை வைத்து சாதித்து காமிச்சார் சொல்லுங்க. எனக்கு தெரியல, நீங்கள் சொன்ன கேட்குற வேலை சொன்ன. வெரி குட். நான் ஒருத்தன் இருக்கான், வயது வந்தவனா இருக்கான், 20 வயசு வரைக்கும் இருக்கான். அவனுக்கு அப்பா அம்மா இல்லை. அவன் பிறந்த பொழுது அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா, வெரி குட் வெரி குட். அவன் வளர்ந்ததுக்கு பிறகு உலகத்தில் எல்லாருக்கும் அப்பா அம்மா இருப்பதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவான், நமக்கும் ஒரு அப்பா அம்மா உண்டு என்பதை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா, அதுதான்டா நான் அனுமானம்னு சொல்லுகிறேன் அப்படின்னு காமிச்சாராங்க நம்ம சாமி. இல்லைங்க தான் அனுமானம்னு ஒன்று இருக்குங்கிறதுக்கு இதுதான் அளவை, அப்படி இதுதான் காரணம். அப்படி அனைவராலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம பெருமான சாமித்து காமிக்கணும். அதனால தான் சிவஞான போதத்தில் முதல் பாடலே முதல் சூத்திரமே எதில் தான் வருது, அனுமானத்தில் தான் வருது. தோற்றியே அவன் அவள் அது என மூவினைமையின் தோற்றியே திதியே ஒடுங்கி மலர்த்து உலகம் அந்த ஆதி என்மனார் புலவர் அப்படின்னு சொல்லி அனுமானம். இந்த 3 வகையாக உலகம் இருக்குது. அவன் 3 வகை தொழிலும் உலகத்தில் இருக்குது. அதனால் 3 வகை கர்த்தா இருப்பான் அப்படின்னு சொல்லி தோற்றிய திதியை ஒடுங்கி வளர்த்து உலகம் அவன் சங்கார கர்த்தா தான் தோற்ற கர்த்தாவாக இருப்பான்னு சொல்லி அனுமானத்தில் தான் காண்பிக்கிறார்கள். கருதல் பிரமாணத்தில் தான் சாதித்து காட்டுகிறார்கள். விளக்கப்படுதுங்களா? அதனால தான் இந்த இடத்துல ஏதுக்கள் என்று இந்த அனுமானத்துக்குரிய அளவையை எடுத்து சாமி காண்பிக்கிறார். மண்ணோ எதுக்களால் எனும் வாய்மைதான். இதெல்லாம் உங்களுக்கு ஒன்வேடா வந்ததுன்னா கேள்வியாக வந்துடும். ஏன்னு கேளுங்க, மண்ணும் ஏதுக்களால் எனும் டேஷ் தான் அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன பண்ண போறீங்க? இப்போ ஒன்வேர்டு நீங்கள் நிறைய பேர் எங்கள்கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க, மீட்டிங் வச்சுப்போம். கட்டுரையில் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எழுதுறதுக்கு, அதனால் ஒன்வேர்டாக வச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்படிங்களான்னு எடுத்து ஒன்வேர்டு 100 மார்க்குக்கு தான். அப்படிதான் மாறி மாறி தான். ஒன்வேர்டுனா சரியா தவறா பொறுத்துக்க அப்படி ஏதாச்சும் அப்படி வைக்கிறாப்புல எல்லாம் சொன்னாங்க. அது இதை விட துல்லியமாக தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியாதுக்கலாம். இப்போ நான் என்ன கேள்வி சொன்னால் கேட்பேன், மண்ணும் வேதக்களால் என்னும் டேஷ் தான் கொடுக்கிற இடத்துல நிரப்புகண்ண. இப்போ நீங்கள் வாய்மைன்னு தெரிஞ்சாதான் அது ரைட் ஆகும் உங்களுக்கு. அது எனக்கு இந்த வரி தெரியல உங்களுக்கு. 4 வச்சாலும் தெரியணும், தெரிஞ்சாதானே எழுதலாம். அதை நான் சொன்னேன், அது ரொம்ப சிரமங்க, கற்றையாக இருக்கிறது தான் உங்களுக்கு எளிமையாக ஏதாவது கதையாட்டி விடுவாங்க. அதனால இந்த அப்படி இருக்கு. மண்ணும் ஏதுக்கள், அந்த பாட்டு ஏதுக்கள் இருக்கிற பாட்டுக்கு என்ன விளக்கம், எப்படி சொல்ற பேர் வைக்கிறார், வாய்மைன்னு பேர் வைக்கிறார் சேக்கராட் சுவாமி. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாங்கிற அந்த பாட்டுக்கு பேர் வைக்கிறார் வாய்மை. என்ன பண்ணுறீங்களா? எதுக்களாலும் எனும் வாய்மைதான் தன்னது ஒப்பு வேறு இன்மையில் சங்கரன் தன்மையை ஏது எடுத்து காட்டு அன்னவாற்றால் அளப்பிலன் என்றதாம் அப்படின்னார். தனது ஒப்பு வேறு இன்மை. சங்கரன் என்பது சிவபெருமானை குறிக்கிறது. பெருமானுடைய தன்மையை பற்றி பேசும்பொழுது அவனுக்கு ஈக்குவலான பொருள் ஏதாவது இருக்கா அல்லது அவனோட உயர்வான பொருள் ஏதாவது இருக்கா என்பதை பார்ப்பதற்கு நாம் கண்டறியக்கூடிய கருவி இது அளவையல். பெருமானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்ம எந்த கருவி மூலமாக பயன்படுத்துகிறோம்? அளவை என்கின்ற எதையே தெரிந்து கொள்வதற்கு. இப்போ ஒரு உடம்புல ஒரு ரத்தத்தை எடுத்து நீங்கள் எடுத்து பிளட் டெஸ்ட் பார்க்குறீங்க, அதில் ஒரு கிருமி இருக்கா அப்படிங்கிறத எப்படி முன்னாடியெல்லாம் நுண்ணோக்கி வச்சு தான் பார்த்துருந்தேன். இப்போ அது கிடையாது. சொல்யூஷன் விட்டாக்க அந்த சொல்யூஷன் என்ன மாற்றம் ஏற்படுது அதுக்கு தாப்பில் அது இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம். சின்ன பொருளை பார்க்கணுன்னா நுண்ணோக்கிக்கிற கருவி வைத்து பெருக்கி பார்த்தா தான் தெரியும் நமக்கு. அப்போ எதையும் பார்ப்பதற்கு ஒரு கருவி வேணும். அதுபோல் சிவருமானுக்கு ஈக்குவலாக யாராவது வளர்ந்து இருக்காங்களா, இந்த சிவருமானை விட பெரியவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அளவையல்ங்கிற கருவி நமக்கு தேவை. அதான் சொல்லுகிறார். அது ஏதுக்கள் எடுத்து காட்டுனார். ஏது எடுத்து காட்டுனார். அதை என்ன தன்மையை ஏது எடுத்து காட்டுனா ஊமை. இது போல அது இருக்கிறது, அது போல எடுத்து காட்டுவது. அன்னவாற்றால் அளப்பிலன் என்றதா. இது போல வழக்க முடியாது, அளந்தறிய முடியாது.
இப்போ அளவையினால சாமி அறியலாம் என்றாலும் கூட முழுமையாக அறிந்திட முடியாது அளவைகளால். அதுதான் சித்தியார் சொல்லுகிறது. அளவையல்ல தொடக்க பாடல்லே சொல்லலாம், மறையினால் மாளால் அயனால் மற்றும் குறைவிலா அளவினாலும் பூரணாதாய் என்ற இறைவனார் கமலபாதம் அப்படின்னு சொல்லுகிறது. சிவருமான யாராலாம் கண்டுபிடிக்க முடியாது? திருமாலால், பிரம்மாவால், மறை வேதத்தால், அப்புறம் அளவையால் கண்டுபிடிக்க முடியாது. எதனால் கண்டறியலாம்? அருளினால், அன்பால், ஆகமத்தால் மற்றும் அளவினாலும். திரும்பி அளவை அறியக்கூடிய இடத்துல இருக்கு, அறிய முடியாத இடத்துல நிற்குது. அப்போ என்ன அர்த்தம்? செட்டன் லிமிட் வரைக்கும் தெரிந்து கொள்ளலாம், அதுக்கு மேலே பேசி முடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது என்பது அதனுடைய அர்த்தம். அப்போ அளவை என்பது பெருமானை கண்டறிவதற்குரிய கருவி தான். ஆனால் என்ன காட்டாது? இப்படி காட்டாது, முழுமையாக காட்டாது. வேறு முழுமையாக இவருக்கு இப்படி தன்மை இதுதான் என்பது அளவைக்கு காட்டக்கூடிய சத்து அதுக்கு இல்லை. அதனால் அப்போது இருக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே அது இருக்குன்னு நம்பிட வேண்டியதானே. அப்போ போதுமான அளவுக்கு ஆதாரம் இருக்குது. சூரியன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? கண்ணால் பார்த்தாலே போகும். சூரியன் கிட்ட போய் தொட்டு பார்த்தா தான் தெரியும்னு தெரிஞ்சு பார்க்கறாரு. சூரியன் இருக்காருங்கிறதுக்கு ஆதாரம் அனைத்து வார்த்தாலும் பார்த்தாலும் தெரிய போகுது. அதனால் சூரியனை போய் தொட்டு பார்த்தா தான் சூரியன் இருக்கான்னு நம்புவான். அப்படிங்கிறது மாதிரி தான் முழுமையாக அளவைகள் மூலமாக தெரிந்து கொள்வது என்பது. அதனால் ஓரளவு குறிப்பிட்ட அளவு பெருமானை போய் தெரிந்து கொள்ளலாம். மற்ற எதுவுமே தெரிஞ்சுக்கணும். சூரியனுடைய பெருமையை எவ்வளோ முழுசாக தெரிய முடியாது. சூரியனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீட் எவ்வளோ அதே எவ்வளோ புரிந்து கொள்ள முடியும். ஆமாம், இந்த தன்மை இது புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அடுத்து சொல்லுகிறார், அப்போ சுடர்விட்டு உலன் எங்கள் சோதி அந்த வரிக்கான இடம் சொல்கிறார். தோன்று காட்சி சுடர்விட்டு உலன் என்பது ஆன்ற அங்கி புறத்து ஒளியாய் அன்பில் ஊன்ற உள்ளெழும் சோதியாய் நின்றனன் ஏன்று காண்பார்க்கு இது பொருள் என்றதாம். தோன்று காட்சி சுடர்விட்டு உலன். அப்போ ஞானசம்பந்தர் சொல்லுவார், தோன்று காட்சி சுடர்விட்டு உலன். இப்போ நமக்கு தெரிஞ்சுதா சுடர்விட்டு இருக்காருன்னு? யார் சொல்லுகிறார்? ஞானசம்பந்தர். அவர் தான் சொல்கிறார் சுடர்விட்டு உலன் எங்கள் சொல்லுங்க. அப்போ அவருக்கு தெரிகிறது எங்கே இருக்கார். ஞானசம்பந்தருக்கு தெரிஞ்சிருக்கு எங்கே இருக்கார். அதான் சொல்லுகிறார், ஆன்ற அங்கி புறத்து ஒளியாய். எப்படி அங்கின நெருப்பு, நெருப்பானது எப்படி புறத்தில் ஒளியை தருகிறதோ அதுபோல அன்பு ஊன்ற உள்ளெழும் சோதியாய் நின்றானன். அடியவருடைய உள்ளுக்குள்ள பொதுவாக உயிர்கள் அத்தனைக்குள்ளேயும் சுவாமி என்ன பண்றாரு? சோதியாக இருக்கார். அன்பினாலே வெளிப்பட்டு தோன்றுவார். வெளியில உள்ள சோதி நெருப்பினாலே தோன்றும், உள்ளிருக்கக்கூடிய சோதி அன்பினாலே தோன்றும். அந்த அன்பினாலே தோன்றக்கூடிய சோதி ஞானசம்பந்தருக்கு தரிசனம் ஆகுது. அதனால அவர் என்ன சொல்றாரு? நான் பார்த்தேன் நீ நம்புங்கிறார். இதுதான் ஒரே பிரமாணம். அவர் பார்த்துட்டாருங்கும் பொழுது அப்புறம் என்ன இல்லை, அதுக்கு மேலே அப்பீல் இல்லை நம்மக்கிட்ட. மற்றவங்க வேணா அப்பீல் பண்ணுவோம். நமக்கு ஞானசம்பந்தர் மீது பரிபூர்ணமான பக்தி இருக்கிறதுனாலையும் பரிபூர்ணமான நம்பிக்கை இருப்பதனாலையும் அவரை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ அன்பில் ஊன்றனா நிலைத்தன்மைன்னு அர்த்தம். ஊன்றுதல். ஊட்டத்தூர்னு ஊர் இருக்குல்ல, எங்க இருக்கு? வேலூரா? ஊட்டத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா? திருச்சிராப்பள்ளி பக்கமா? ஊற்றம் அதான் எங்க இருக்குன்னு கேட்குறேன். திருச்சிராப்பள்ளி பக்கம் தானே. அந்த ஊற்றம்னா ஊட்டம்னு சத்துன்னு அர்த்தம், நல்ல அழுத்தம். ஊன்ற உள் எழும் சோதி யாய் நின்றனன் ஏன்று காண்பார்க்கு. அதனால் ஏன்று காண்பார். ஏன்றுனா பொருந்துதல்னு அர்த்தம். ஏன்றுகொள் அப்படின்னா ஏன்றுதல்னா பொருந்தி, சரியான முறையில் பொருந்தி பார்க்க வேண்டும். இப்போ பெருமானை தரிசனம் பண்ணணும்னா அவருக்குரிய கருத்துக்கள் அந்த கருவிகளோடு தான் பார்க்க வேண்டும். 3D படம் பார்க்க போகிறீங்க, அங்கே வெறுங்கண்ணா உட்காந்துட்டு பார்க்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு கருவி கொடுப்பான், அதை வச்சு தான் பார்க்கணும். எல்லாவற்றும் ஒரு கருவி இருக்குது. அதுபோல் இங்கே ஏன்று காண்பார்க்குன்னா பொருந்தக்கூடிய கருவிகளோடு பார்க்கிறார்கள் அர்த்தம். அது என்ன கருவி? பெருமானை பார்ப்பதற்குரிய கருவி என்ன? திருவருள் ஆகிய கருவி. இதனால் ஏன்று காண்பார்க்கு இது பொருள் என்றதாம், இதுதான் பொருள் என்று அந்த பாடலை விளக்குகிறார். எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் வெக்கு சோதிக்க வேண்டாம்
அதனால் அனுமானத்தினால கூட முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. தரிசனபூர்வமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பொருந்தி இருந்து காண வேண்டும். அதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று உடவிட்டு உலன் எங்கள் சோதி அதில் சொல்கிறார். அடுத்த வரி, மாதுக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்மீன் சாதுக்கள் மிக்கீர் இடையே வந்து சார்மீன்கள் என்ன. அதான் மாதுக்கம் நீங்கள் உருவீர்னா துக்கம்னா என்ன? நமக்கு எது துக்கம்? உங்களுக்கெல்லாம் நான் மத்தியானம் சாப்பாடுக்கு எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய துக்கம். மத்தியானம் சாப்பாடு போது கிளாஸ் இருக்கிற பார்த்தீங்களா, இது சாப்பாடி கேட்குறேன்ல, உன பெத்த பாருவா சாதாவா லூசு பாங்க இடத்துல. அது மாதிரி மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு கிளாஸ் இருக்கிற பாருங்க, அதுதான் மாதுக்கம். அதனால் மாதுக்கம் நீங்கள் உருவீர், அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறார்? மனம் பற்றும். துக்கம் நீங்கள் என்ன பண்ணணும்? மனம் பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். மனம் பற்றலை அப்படின்னாலே துக்கம் தான் வரும். முதல்ல நம்ம வந்து உட்காருகின்ற ஒரு பொருளில் அதை தெரிந்து கொள்ள வேணுங்கிற ஆர்வம் நமக்கு இருக்குது அப்படின்னா என்ன வரும்? என்ன துக்கம் வரும்? அப்போ துக்கம் வராது. ஆர்வம் இருந்தால் வராது. அப்போ ஆர்வம் குறைஞ்சி போடுதுன்னா தூக்கம் வரும். அது நீங்கள் என்ன தயிர் சாதம் பொங்கல் சாப்பிட்டு வந்தாலும் அப்படி தான், ஆர்வத்தில் உட்காந்து தூக்கம் வராது. அதனால் அன்பில் அது சொல்லியாச்சா, உருவீர் மனம் பற்றும் என்பது ஆதி சுடர் சோதியை அன்பின் அகத்துள் ஆக்கி சொல்ல பாருங்க. அன்பின் அகத்துள் ஆக்கின்னு அகத்துக்குள்ளே எழுப்பக்கூடிய சோதியாக இருக்கிறார் ஆதி சுடர் சோதியை போதித்த நோக்கு உற்று ஒழியாமல் பொருந்தி வாழ்ந்து பேதித்த பந்த பிறப்பின் நெறி பேர்மின் என்றாம். என்ன சொல்கிறார்? மாதுக்கம் நீங்கள் உருவீர்னார். நீங்கள் உங்களுடைய துக்கத்தை நீக்கிக் கொள்ளுங்கள்ங்கிறார். இந்த துக்கம் என்பது ஆணவ மலத்தை குறிக்கிறது. ஆணவ மலம் தான் பந்தத்திற்கு காரணம். அப்போ எப்படி நம்ம பந்தத்தை நீக்கிக் கொள்வது சொல்லுகிறார். ஆதி சுடர் சோதியை அன்பின் அகத்துள் ஆக்கி போதித்த நோக்கு உற்று, பெருமானுடைய அந்த உள்ளெழுந்திருக்கக்கூடிய சோதி அகசோதியை பற்றி ஒழியாமல் இடைவிடாது இருக்கணும். இடைவிடாதுன்னா தொடர்ச்சியாக பெருமானை சிந்தித்துக் கொண்டே இருப்பது. ஒழிவர நிறைந்த கோலம் அப்படின்னார். ஒழியாமல் பொருந்தி வாழ்ந்து பேதித்த. அப்ப நீங்க பெருமானை ஒரு கட்டத்திலையும் பிரியாம எண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க, அகச்சோதியாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. சாமியை கும்பிடுறா எங்கெங்கே கோயில் கோயிலாக போனாதான் சாமியை கும்பிடுறதுன்னு இல்லை, ஒரு இடத்துல இருந்து கொண்டு கூட சாமியை நாம திருப்தி பண்ண முடியும். பூசலார் நாயனாருடைய புராணம் அதான் சொல்லுகிறது, வயலார் நாயனார் புராணம் அதான் சொல்லுகிறது. இது உள்ளம் இது உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம். அதே போல பூசலார் நாயன் இதில் வயலார் நாயனார் புராணத்தில் மறவாமையால் அமைத்த மனக்கோயில் அப்படிங்கிறார். பெருமானை மறந்துடக்கூடாது, தொடர்ச்சியினர். அதனால தான் தொடர்ச்சியை மறந்திடாது, அஞ்செழுத்து ஓதி தொடர்ச்சியாக நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் குரு பூஜைக்கு வந்திருந்தப்போ சிவகுமார் ஐயர் ஞானத்தில் ஆக்குறது, அவரும் அடியனை எனக்கு ஒரே நாள் தான் ஸ்பீச் போட்டிருந்தாங்க. உனக்கு முதல் அமர்வில் நான் ஒன்றென்றது ஒன்றே கான் அப்படிங்கிற தலைப்பில் பேசினேன். அதுக்கடுத்து அவர் அயரா அன்பின் அருண்காயல் சேருங்கன்னு பேசியிருந்தார். அதில் வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார் ஐயா, சிவகுமார் ஐயா. என்ன சொன்னார்னா, தொடர்ச்சியாக நினைக்கிறதுனா எப்படி அப்படின்னாக்க, அதுக்கு ஒருத்தன் குக்கர் வாங்கிறதுக்காக போனானா. அந்த குக்கரு வாங்கிட்டு போய் இது சமைக்குமா, எவ்வளோ கருதாக சமைக்கும், ஒரு 15 நிமிஷத்தில் அரிசி களைஞ்சி வச்சுன்னா 15 நிமிஷத்தில் சமைச்சிடும் அப்படின்ட்டுருக்கான். சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டானா. அப்போ வந்து வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அரிசியை களைஞ்சி சாதம் வச்சு இவ்வளோ தண்ணி கரெக்டான தண்ணி வச்சு அடுப்பில் ஏற்றினான். ஏற்றி கொஞ்ச நேரத்தில் காஃபி வேணும்னு தோணுச்சு. உடனே இறக்கி வச்சுட்டு காஃபி போட்டான். காஃபி போட்டு குடித்தான். அப்புறம் திரும்பி ஏற்றி வச்சான். டைம் பார்த்துக்கிட்டானா 15 நிமிஷத்தில் எவ்வளோ கழிஞ்சிருக்கு அடுப்பில் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது
திரும்பி இறங்கி வேறு ஏதாவது வேலை வந்துச்சு. உடனே இறக்கி வச்சு அடுத்த வேலையை பார்த்தான், டைம் பார்த்துக்கிட்டான். திரும்பி 3வது வச்சான், 3வது வேலை வந்தது, திரும்பி இறக்கி வச்சான், திரும்பி தூக்கி வச்சான். 15 நிமிஷம் ஆனது. அவன் கணக்குக்கு 15 ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தா அரிசியாகவே இருக்குது அப்படின்னாரு இந்த கதைக்கு. அப்போ கடையில் ஒன்று போய் கேட்டிருக்கான், 15 நிமிஷத்தில் வேகணும்னு சொன்னியடா? 15 நிமிஷத்தில் வேகவே இல்லையே, அது எப்படி 15 நிமிஷத்தில் வேகமாக இருக்கும் அப்படின்னு கடைக்கார கேட்டு எல்லாம் செஞ்சான்ருக்கான். சரி, முதல்ல காஃபி போட்டேன், அப்புறம் இறக்கி வச்சேன், அப்புறம் ஒரு வேலை வந்து இறக்கி வச்சேன், அப்புறம் வேலை வந்து இறக்கி வச்சா திருப்பி ஏற்றுறேன், எண்ணி மாத்திரம் 15 நிமிஷம் வந்துடுறான். நானா அட பாவி, எது செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்ய வேணாமா? அந்த 15 நிமிஷம் தொடர்ச்சியாகவே அடுப்பில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இந்த கதையை. தனியாக ரொம்ப ரசித்து சிரிச்சாங்க. தொடர்ச்சியாக நினைக்கிறது அப்படி தானே. இடைவிட்டுன்னா சாமியை கும்பிட்றோம். நேற்று காலைல கும்பிட்டோம், இன்னைக்கு காலைல கும்பிடுவோம், நாளைக்கு காலைல கும்பிடுவோம். மித்த நேரம்லாம் வேறு எதாவது நினைத்து கொண்டிருக்கோம்னா சாமி இப்படி அடக்கிறவங்க பண்ணுவார் இல்லையா? அகபூஜை என்பது எப்பொழுதும் நினைந்து கொண்டே இருக்க வேணும். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்ட அம்பலத்து நிறுத்தன் என்று சொல்கிறார். மரபாமையால் அமைத்த மணக்கோயில் உள்ளிருத்தி உறவாது இதனை ஒளிவிளக்கு சுடரேற்றினர். அப்போ ஒவ்வொரு வினாடியை நினைத்து கொண்டே இருப்பது தான் பூசை. இங்கே ஒன்றுமே உட்காந்துக்கிட்டு தட்டு தட்டாக சின்ன சின்ன குண்டா சின்ன சின்ன பொருளை வைத்துக்கொண்டு, பெரிய சட்டி சாம்பால்லாம் வைத்துக்கொண்டு, அதை சரசரமாக பூ தொடுத்து அபிஷேகம் பால் தேன் தயிரெல்லாம் ஊற்றி அடி அபிஷேகம் பண்ணி திரும்பி பொட்டியில் வச்சு மூடி பேரோட வச்சுட்டு வந்துட்டு அது பூஜையா? அது புற பூசை, கொஞ்சம் நேரத்துக்கு பயன்படும், அவ்வளோதான். ஆனால் அகப்பூஜை நிச்சயமும் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நினைத்து கொண்டே இருப்பது தான் அகப்பூசை. ஒரு வினாடி கூட பெருமானை நம்ம மறக்கக்கூடாது. அதான் தொடர்ச்சியினர். அதுதான் இந்த ஒழியாமல் அப்படின்னார். போதித்த நோக்கு உற்று ஒழியாமல் பொருந்தி வாழ்ந்துனர். பொருந்தி வாழ்தல். பொருந்தி வாழ்தல்னா என்ன? இணைந்தே இருக்கிறது. இணைந்தே இருந்துட்டா பொருந்தி வாழ்ந்துட்டாங்கன்னு அர்த்தமாயிடுமா? கருத்து ஒருமித்து இருக்கணும். இப்போ கணவர் மனைவிங்கிறதே ஒப்புடைய மாதர்னார் அப்பர் சாமி. அன்னைக்கு சென்ற வகுப்பில் பார்த்தாலும் தேவாரம். அப்பன் நீ அம்மை நீ அன்பன் அம்மா ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதர். மாதர் அப்படின்னா மனைவியை குறிக்கிற இந்த இடத்துல. மனைவி என்பவள் ஒத்த கருத்துடையவளாக இருக்க வேண்டும். கணவன் நினைப்ப யாருமே இல்லை, நீங்க ஏன் சொல்றீங்க? அப்படி இருந்தா சாமிங்கிறார், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இல்லாத பற்றி நம்ம அதை நம்ம விதியில் நினைத்து கொள்ள வேண்டியது. அது அப்படி இருந்ததுன்னா என்னவா அது சாமி இல்லையா? ஒப்புடைய மாதரும் அப்படின்னார். கணவன் என்ன நினைக்கிறானோ அதை செயல்படுத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும். சில லட்சணங்கள்லாம் பெண்களுக்கு விழித்து காட்டப்பட்டிருக்கு. அதே போல் ஆண்களுக்கும் பல லட்சணங்கள் விழித்து காட்டப்பட்டிருக்கு. அதனால் இருவருமே சம லட்சணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அதை நடந்து கொள்ளாமல் ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் 100% எதிர்பார்ப்பே இருந்தால் எப்படி நடக்கும்? நாமளும் கணவனுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்போ மனைவி அதுமாரி நடந்துக்கலனா வேணால் நம்ம குறை சொல்லலாம் இல்லையா? ஓட்டு ஃபுல்லாக என்னென்ன அது சிறப்பு குணம். அதை கண்ணகி மாதிரி எல்லா பெண்களையும் எப்படி எதிர்பார்க்க முடியும் நான் கேட்குறேன். இதனால ஒப்புடைய மாதர்ங்கிறது அவ்வளோ டீட்டெயிலான சிந்திக்க வேண்டியதில்லை. கணவர் கொண்டு வந்த பொருள்லையே குடும்பம் நடத்துறது, ஆடம்பரத்தை குறைக்கிறது, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. பெண்களுக்கு ஆடம்பரம், கோபம், பிறந்த வீட்டு பெருமை, இது மூணும் கணவன்கிட்ட காட்டக்கூடாது. இது மூணுமே கணவன்கிட்ட பெண் காட்டினானா குடும்பம் கீழே இறங்கிடும். அதுதான் பிறந்த வீட்டு பெருமையாக காட்டணும். எங்கள் வீட்டில் அப்படி இருந்து தெரியுமா, நான் எப்படி இருந்து தெரியுமா, கல்யாணத்துக்கு இப்படி அப்படி இருந்து எப்படி இருந்தானு பேசினானா இவனுக்கு வெறி தான் வரும். அப்படியே போய் இருந்துக்கன்றோம். இல்லை கணவனுடைய பெருமை. அதே மாதிரி பெண் சம்பாதிக்க வேண்டியது புகுந்த வீட்டில் பெருமை. எப்போதும் வகுப்பெல்லாம் சொல்கிறது, பெண்ணானவள் தன் கணவனுடைய உறவுகளை கையில் போட்டுக்கிட்டாலே கணவன் கையில் கிடப்பான், காலில் கிடப்பான்னு அர்த்தம். தன் கணவர் கூட பிறந்தவர்களை மதிக்கணும். கணவன் கூட அந்த பெண்களை அவள் தன்னுடைய சகோதரி போல் நடத்த வேண்டும். கணவனை பெற்ற தாயை தன் தாய் போல் நடத்த அவள் கற்றுக்கிட்டானா அவளை யாராலையும் அசைச்சிக்கவே முடியாது. கணவன் நினைத்தா கூட அசைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு எதிராக குடும்பமே கிளம்பி வந்துடும். இப்போ பேசுனா ஆனால் இந்த சூக்ஷ்மமும் தெரிய மாட்டுது பெண்கள் யாருக்குமே. அது தெரியாமலே தான் சொந்த வீடு, அப்பா வீடு, அம்மா வீடு கல்யாணம் பண்ணதே இருந்து
இப்போ பாதி பெண்கள் வாழ்க்கை கட்டுப்போது காரணமே அவங்க அப்பா அம்மா தான், வேறு யாருமே கிடையாது. கட்டி கொடுத்தமா உன் குடும்பத்தை நீ பாரு, உன் புருஷனை பாரு, உன் மாமியார் மாமனார் சொல்கிறத கேட்டு வாழ வழியை பார்த்துக்கோ, அங்கே முன்ன பண்ண தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படிங்கிற சொல்லி வளர்க்குறவங்கள நான் அதிகம் பேரை பார்க்கவே இல்லை. கொம்பு செய்ய விடுறவங்கள தான் நிறையா நான் பார்க்குறேன் இந்த காலகட்டத்தில். அப்படி இல்லை உன் புருஷனை அழைச்சிட்டு தனியாக வந்துடும், குடும்பத்தை பாரு அப்படிங்கிற சொல்லி கொடுக்குறது தான் பார்க்குறோம் நம்ம. தனி கொடுத்தனா எப்படி போகிறது அப்பா அம்மா இருக்கும் பொழுது? தனியாக உள்ள உனக்கு இன்டர்வியூ ஒன்று வைக்கிறேன், ஆனால் அப்போ சொல்லுங்க. அதனால ஒப்புடைய மாதர்னா கணவனுடைய எண்ணத்தை செயல்படுத்தக்கூடியவள்னு அர்த்தம். அவன் என்ன கொண்டாடுறானோ அதில் நிர்வாகம் பண்ணுறவ இல்லையா? அதனால தான் நாயன்மார்களுடைய சரித்திரத்தை எல்லாத்தையும் பாருங்கள், இந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம். ஒப்புடைய மாதர் என்பவர்கள் எப்படி இருப்பாங்கிறத காட்டுறார். ஏற்பகை நாயனார் புராணத்தில் அதாவது பெரும்புகழை அடைய வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான். பெரும்புகழை அடையாமல் எனக்கு அந்த அடைய முடியாமல் அந்த உயிரை விட்டுற அப்படின்னு துரியோதனன் சொல்லுகின்றான். நான் வந்து இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பலை, நான் தோற்று போகிறேன், நான் செத்துலான் இருக்கேன்னு துரியோதனன் சொல்லுகின்றார். அப்போ கிருபாச்சாரியார் பேசுகிறார் பீமா, அது துரியோதனன்ட்ட, உலகத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய புகழ் எல்லாமே பாருங்கள் உயிர் வாழ்வதற்காகத்தான். அப்போ எல்லாவற்றிலையும் முதன்மையாக திகழ்வது என்னது? உயிர் தான். உயிரோடு இருந்தால் தான் மற்றதெல்லாம். செத்து போயிட்டோன்னா மற்றதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ இந்த போர்க்காலத்தில் நான் சாகிறத விட தோற்று போகிறத விட நான் செத்து போயிடுறேன் அப்படிங்கும் பொழுது, அப்படி நான் செத்து போகிறதுனால எனக்கு புகழ் வரும்னு சொன்னீங்கன்னா அந்த புகழ் அனுபவிக்கிறதுக்கு நீ இருக்க வேண்டாமா? அப்போ பிரதானம் என்னங்க? உயிரோடு இருக்கிறது தான் எல்லாத்துலேயுமே. அதுபோல் கணவனும் மனைவியும் ஒன்றா மற்ற நாயன்மார்கள்லாம் பாருங்கள், அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்காக தர்மத்தை கடைப்பிடிச்சாங்க. ஈவன் திருத்தொண்ட நாயனார் கூட எடுத்துங்க, திருவேங்காட்டம்மை அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சாங்கன்னா யாருக்காக? கணவருக்காக. ஏன் 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறாங்க. இளையான்குடிமாரன் எடுத்துங்க, வீட்டுக்கு கூரையை அறுத்து அடுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஒத்துக்கிறா மனைவி அப்படின்னா இன்னைக்கு ஒத்துப்பாங்களா? இன்றைய காலகட்டத்தில் சம்பாதிச்ச காசே நமக்கு பத்தா மாட்டுது, இதில் நீ தான தர்மன் வேற இறங்குறேன்றாங்க இல்லையா? அப்படி இருக்க சூழ்நிலை. அப்போ அவர்களுக்கு எல்லாத்துலேயுமே அடிப்படை பாருங்கள், உள்ளுக்குள்ளே கணவன் மனைவியாக ஒத்துமை இருக்கிறது தான். ஆனால் இந்த ஏற்பகை நாயனார் புராணத்தை மட்டும் பாருங்கள், இந்த கணவன் மனைவிங்கிற உறவே இல்லாமல் போகுது. ஆமாம் தானே? அவர் வந்து கேட்குறார், நூற்று அடியாரா வந்து கேட்குறார், மனைவியை காதலியை வேண்டி நாம் வந்தது இல்லை. உடனே யோசிக்கவே இல்லை, உடனே கூப்பிட்ற உள்ள இருந்து கூப்பிட்டு வச்சு நீ அது கேட்குறாரு, யாதொன்றும் என்பக்கள் உண்டாகில் அது அடியார் கேட்ட மாத்திரத்தை அவருடையதாகிடும். எது கேட்டாலும் தருவ இல்லைன்னு சொல்லாமல் தருவியா என்னாரு? நான் சொல்லன்னு சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லைங்க, என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை அடியார் விரும்பினாங்கன்னா அது அவரோடது தான், அப்புறம் நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார். அப்படின்னு காதலே வேண்டி வந்ததுன்னு ஒன்றே கூப்பிட்டேன் சார், இன்று மறைமுனிவருக்கு உண்மை தந்தோம்னு கொடுத்தார். உடனே அவன் முதல்ல கலங்கி பின் தெளிந்தாங்க. அப்போ கூட அவங்க தன்னுடைய கணவருடைய தர்மத்தை காப்பாற்றுறாங்க. இனி நமக்கும் கணவருக்கும் எந்த உறவும் இல்லை, நான் ஆகிப்போச்சு. அந்த உறவே இல்லைங்கும் போது அவருடைய ஆத்மியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குப்போ? காலையில் கேள்வி கேட்டமே, கடவுள் ஆகமத்தை கொடுத்தாரா, ஆகமத்து மூலமாக கடவுளை பார்த்தியா? இந்த கேள்வி வந்து அதே மாதிரி தான் எதுவும். கணவர் கொடுத்ததுக்கு பிறகு இவருக்கு என்ன இல்லை, இவங்களுக்கு இவரோட உறவு இல்லை. இப்போ இந்த உறவு இல்லாதவங்க இவருடைய பிரஜையை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ யாரை சார் என்ன தொடர்ந்து அதே மாதிரி தான் இதுவும். இங்கே பெரிய ஆர்கியூமெண்ட் இதில் வருது, ஆனால் அம்மா அதை பற்றி யோசிக்கவே இல்லை பாருங்கள். அவர் திறந்துருக்கலாம், ஆனால் இவங்க திறந்தாங்களா அதை பார்க்கணும். ரெண்டாவது, ஒரு திருமணம் ஆன ஒரு பெண்ணையோ இல்லை திருமணம் ஆனவளையோ ஆகாதவளையோ ஒருத்தருக்கு அடிமையாக கொடுத்தோம்னா அடிமை எதையெல்லாம் செய்யலாமோ அதைத்தான் செய்யணும் அப்படின்னு விதி இருக்கு. சொல்ல முடியுங்களா? அரிச்சந்திரன் நம்ம புராணத்திலேயே மனைவியை விற்கிற கதை உண்டு. நம்ம புராணத்தில் கலிநாயனார் புராணத்தில் இப்போ புல்லை தள்ளில் வச்சு விற்கிறதுக்கு கூப்பிட்றாரு, யாரும் வாங்கலைங்கிறது வேற கதை. அரிச்சந்திர புராணத்துலேயும் தன்னுடைய மனைவியை அவர் என்ன பண்ணுறாரு, விற்கிறார். அப்போது காலகண்டன் என்கின்ற ஐயருக்கு தான் விற்பார்.
அவர்கிட்ட கொடுக்கும்பொழுது அடிமையாக இருக்கிற பெண் எதையெல்லாம் தர்மத்தின் அடிப்படையில் செய்யத்தக்கதோ அதையெல்லாம் என் மனைவி உங்களுக்கு செய்து கொடுப்பாள் என்று தான் கொடுக்குறார். அதனால் அடிமையாக வந்துட்டாங்கங்கிறதுக்காக மட்டுமே என்ன ஆகிடாது, எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. விளக்கப்படுதுங்களா? அது இருக்கட்டும். அப்போது ஒப்புடைய மாதர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல போனோம். கணவரே இல்லை என்றாலும் கூட, கணவரேங்கிற உறவே இப்போ இல்லை, ஆனால் அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்பகை வெல்லும் அப்படிங்கிறாங்க. ஏற்பகை வெல்லும். கணவருடைய பெயர் சொல்லலை அப்படி சொல்கிறாங்கிறது என்ன பொறுத்தவரை பெரிய ஆச்சரியம் கிடையாது. இல்லை, அது திறந்துட்டாங்கிறது கூட இல்லை. ஏற்பகைன்னா அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அப்படிங்கிறத அர்த்தம். அதில் என்ன சில பேர் சொல்கிறாங்க, அவர் கணவர் பேரை திறந்துட்டாங்க அதனால் அவங்க ஏற்பகைன்னு பேரை சொல்கிறாங்க அப்படின்லாம் ஒன்றும் அர்த்தம்லாம் கிடையாது. அங்கே அவருடைய பெருமை அவ்வளோதான். அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவார். இதுக்கு சரி, அவர் மூத்தவங்க பேரையும் தானே சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தா அவர் பெரியவர், அவர் பேரையும் தானே சொல்லக்கூடாது. சரி, அதனால் ஐயா பார்த்துப்பார் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். அது ஒரு நயம், அவ்வளோதான். அந்த இடத்துல ஏற்பகை வெல்லும்னா அந்த இடத்துல நாயனாருடைய பெருமை, அவர் பார்த்துப்பாருங்கிறதுக்கு அர்த்தம் மட்டும்தான். இவங்க இதனால் பேரை சொன்னாங்க, அவங்க அதனால் அப்படிலாம் போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி எழுதினவங்க சொன்னவங்களாம் நல்லதாக தான் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா சொல்ல வரல. என்னுடைய அபிப்பிராயம் அவ்வளோ தூரம் பேரை பிறந்ததுனால சொன்னாங்க அப்படின்னு சொல்ல வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் சில விஷயங்கள்லாம் உள்ளே போய் நோண்டுவாங்க. சிகேசையே அப்படி தான் பண்ணி வச்சுருப்பார். ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும், அதுக்கு போய் இவ்வளோ தூரம் 10 பக்கம் எழுதி வச்சுருப்பார் விளக்கம் பெரிய புராணத்தில், மாபாடி விளக்கத்தில். ரொம்ப நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப புரியாது, இருக்குது ஏதாச்சும் விளக்கம் இருக்கான்னு பார்ப்போம், சாதாரணமாக கடந்து போயிருப்பார். அதனால தான் நான் பொதுவாகவே என்ன சொல்லுவேன்னா, உரை ஆசிரியர்கள்லாம் ஒன்றும் அனுபூதிமான்கள் அல்ல, இல்லையா? இப்போ சிவஞான சுவாமிகளாகவே இருக்கட்டும், நம்முடைய வெள்ளியம்பலவான சுவாமிகளாகவே இருக்கட்டும், பெரிய புராணத்துக்கு மாபாடியம் பண்ண நம்முடைய சிகேசையாகவே இருக்கட்டும், அனுபூதி அப்பர் சாமி மாதிரி அனுபூதியா? ஞான சம்பந்தர் மாதிரி அனுபூதியா? புரியான சம்பந்தர் மாதிரி அனுபூதியா? அவங்க உலக பிரக்கையோடு அவருக்கு தெரிந்த விஷயங்களை திரட்டி தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அது முடிந்த முடிவு அல்ல என்பது என்னுடைய கருத்து. ஆமாம், இருக்கு இருக்கு. அதனால முடிந்த முடிவு இல்லைங்கிறது கருத்து, அவ்வளவுதான். அதில் இல்லைங்கிறதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அது இருக்குங்கிறதுக்காக அதுதான் அர்த்தமும் கிடையாதுங்கிறது என்னோட கருத்து. உரைகளுக்கு பொதுவாக அவ்வளோதான். நமக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும். அதனால் அவங்க நமக்கு நல்ல வழிகாட்டிகள். நமக்கு பல விஷயங்கள் அவங்க தான் கொடுக்கறதுனால தான் பல உரைகள் விளக்கமே தெரியுதுங்கிறது வேற. ஆனால் அதற்காகவே எல்லாமே நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளணுங்கிறது இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஆனால் சிகேசை என்ன சொல்றாரு, மூவர் முதலிகளுக்கு முப்பர் முன்ன உள்ளவர் மணிவாசக பெருமான் அவர் சாதிக்கிறார். அப்புறம் ஆமாம், அது மாதிரி சில கருத்துக்கள் இருக்க தான் செய்யும். அப்படி பொருந்தி வாழ்ந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு தான் போனேன். இப்போ கணவனும் மனைவி எப்படி பொருந்தி இருக்கிறார்கள், கணவர் எது செய்தாலும் அதுதான் என்னுடைய விஷயம்னு எப்படி கல்யாணக்குடி ஏற்பகை நாயனார் மனைவி போனாங்களோ அது மாதிரி சுவாமி என்ன செய்தாலும் இவர் தான் எனக்கு தலைவன் என்று இருப்பதே பொருந்தி வாழ்வது. அதுக்காக தான் போனேன் நான். மனைவி எப்படி இருக்காங்களாப்பா? இல்லை, மனைவிங்கிற உடைமைங்கிறத தானே காட்டப்படும். நம்ம சாஸ்திரத்துல உடைமை அவ கணவனை சார்ந்துதான் இருக்கணுங்கிறது தான் நம்முடைய விஷயம். பொதுவாக ஆணுக்கு பெண் இல்லாமலும் பெண்ணுக்கு ஆண் இல்லாமலும் சிறப்பு கிடையாது வாழ்க்கையில். வாழ்க்கை பூர்த்தி அடையாது. ரெண்டாவது அதுக்காக அதுவே முறிவும் கிடையாது. அதனால தான் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம்னு கடைசி வச்சாங்க. கடைசியிலையாவது சன்னியாசம். ஆனால் அது கூட பெண்ணு கிடையாது. பெண்ணுக்கு சன்னியாசம் இல்லை. ஏன்? அவன் குடும்பத்தை பார்த்தாகணும். ஏன்னா தாய்மை அவன் இருந்தால் தான் குடும்பம் ரட்சிக்கப்படும். இவன் போயிடலாம், வெளில போய் ஏதாவது பண்ணிக்கிட்டு போயிடலாம். ஆனால் பெண்ணுக்கு அவன் கடைசி வரைக்கும் கட்டுப்பட்டவள். ஏன்னா எங்கே வேணாலும் மனநிலை தெரிய வாய்ப்பு இருக்குது.
அங்கே வேற்று ஒரு ஆடவன் கை கொண்டான்னாக்க அங்கே அவருடைய பேரை இதுகாறு வாழ்ந்த வாழ்க்கையை வீணா போயிடும். அதனால் ஒரு கட்டுப்பாடு எப்பொழுதும் வைத்திருக்கார்கள். இதெல்லாம் பேச போனால் ஃபெமினிசம் மாதிரி தெரியும், ஃபெமினிஸ்டுக்கு ஆப்போசிட்டாக தெரியும். ஏன்னா அதெல்லாம் ஃபேக்டர் ஒன்று இருக்க தானே செய்யுது. ஆமாம், எனக்கு வேணாம், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும், ஆம்பளெல்லாம் வாழ முடியாதுன்னு சண்டை போடுறவங்கள பார்க்குறோம். அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு புது ஆளோட இருக்காங்க, பார்க்குறோம் இல்லையா வாழை போல். அப்போ இவங்க அதுக்காக இவங்கள விட்டு போனாங்களா, இவங்க விட்டு போனதுனால அவங்க வந்தாங்கன்னா நமக்கு தெரியல. இப்போ ஆக மொத்தம் புதுசாக அவனை வந்துருதுங்கிறது தெரிஞ்சு போச்சு நமக்கு. இப்போ அதனால் இங்கே பொருந்தி வாழ்வது என்பது என்னது? இறைவன் என்ன செய்கின்றானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம். கண்மத்தை அப்படியே அனுபவிப்பது, பெருமான் கொடுக்கக்கூடிய கண்மத்தை. ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால் செயல்படவும் முடியாது, சாமி எடுத்து போராடவும் முடியாது. ஏன்னா இப்படி கொடுக்குறியேன்னு கேட்டாலும் ஆமாம் கொடுக்குறேன்னு அதே செஞ்சுட்டு தான் இருப்பார். இப்போ நமக்கு எவ்வளவோ அதனால தான் அவர் நம்ம அனுகிரகம் பண்ணுவார். அதனால் அப்போ என்ன பண்ணணும்? அவர் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே அனுபவிக்க வேண்டியது தான். அழுதாலும் சிரித்தாலும் அவரை என்ன சொல்லுகிறாரோ அதை அனுபவிச்சுட்டோம்னா சரி, இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்து இல்லையா? ஆமாம், இவர் ரொம்ப நல்லவன், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்கிற அளவுக்கு தாங்க வச்சுருவாருப்பா. அதான் சொல்லிடுறேன். அப்போ அப்படி நம்ம இருந்தோம்னா பேதித்த பந்த பிறப்பின் நெறி பேர்மின்னார். அந்த ஆணவ மலை வழி பந்த வழியில் இருக்கக்கூடியதை நாம் விலகி வர வேண்டும். எப்படி? எதுக்கனாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டுவலன் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் உருவி மனம் பற்றி வாழ்ந்தோம்னா அப்படி இருக்கலாங்கிற. அப்போது சாதுக்கள் என்று சொன்னது யாருன்னு சொல்கிறார். சாதுக்கள்லாம் அந்த பாட்டை பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல சாதுக்கள்னு நேரடியாக அந்த பாட்டு எங்கே பாடப்பட்டது? பாசுரம் அளவாயில் எங்க? இப்போ ஆற்றங்கரையில் பாடணும். வெரி குட். அப்போ யாரெல்லாம் அங்கே இருக்காங்க? அங்கே மந்திரியார், சமணர் இருப்பாங்க, சமணர் இருக்கிறாங்க. அவங்க வந்து யாரு கூப்பிடுறாரு இந்த பாட்டில்? சாதுக்கள் மிக்கி இறையே வந்து சார்மின்களே கூப்பிடுறாரு. சாமி கூப்பிடுறாரு, வந்து சாமியை கூப்பிடுங்கன்னு கூப்பிடுறாரு. அப்போ அது சமணர்களை பார்த்து அழைத்தது என்ற அர்த்தம் உள்ளார்கள். அதுக்கு இந்த பாட்டு தான் விளக்கம். சாதுக்கள் என்று சொல்லப்பட்டு சமணர்களா அல்லது வேறா என்பதை பார்ப்போம். இண்டு சாதுக்கள் என்று எடுத்து ஓதிற்று வேண்டும் வேட்கையை எல்லாம் விமலர்தால் பூண்ட அன்பினில் போற்றுவீர் சார்மின் என்று ஆண்ட சண்பை அரசர் அருளினார் என்று இந்த பாட்டு விளக்கம் சொல்கிறார். இந்த பாட்டில் சாதுக்கள் சொல்லப்பட்டது யார் இல்லப்பா? சமணர் அல்ல என்று தெரிகிறது. ஏன் யாரை சாதுன்னு சொல்கிறார்? யாரு பெருமான் மீது அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் சாதுன்னு சொல்கிறார். புரியுங்களா? சாதுக்கள் என்று எடுத்து ஓதிற்று வேண்டும் வேட்கை எல்லாம் விமலர்த்தாள் அப்படின்னார். விரும்புவது எல்லாமே என்னவா? விமலருடைய தாள் தான் என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் சாதுன்னார். உலகாயுதல் பரபக்க நிறைவில் அற்புதமான பாட்டு ஒன்று போட்டார் நம்முடைய அருணசிவாச்சாரியர். படிக்கும் நூல்கள் சிவாகமம், படிக்கிறதுல என்னவா? சிவாகமம். பசு பாசமோடு பதித்திரம் எடுத்து இயம்புவது, பேசுறதுல என்னவா? பொருள் உண்மைதான், வேற எதையும் பேச மாட்டோம். ஈசன் வார்கழல் ஏத்திடும் தொழில், தொழில் என்ன? பெருமானுடைய திருவடியை தொழுவதே தொழில். என்றுமே விடுத்திடும் பொருள் காமமாதிகள், விடுக்க வேண்டிய பொருள் எப்பொழுது என்னது? காம முதலான பொருட்களை விடுக்க வேண்டியது. வேண்டிடும் பொருள் ஈண்டு அருள் முடித்து, வேண்டுவது என்னவா? அருள். அதுதான் இந்த பாட்டை சொல்றாரு. வேண்டும் வேட்கையெல்லாம் விமலர்தாள் இல்லையா? இந்த வேண்டும் வேட்கையெல்லாம் விமலர்தாள் அப்படிங்கிற அந்த வரிக்கு எங்க நிற்கிது பொருள் இருந்து பாருங்க. வேண்டிடும் பொருள் ஈண்டு அருள் அப்படின்னு அருணாச்சாரியர் காட்டுவாங்க. முடித்து மும்மலம் விட்டு நின்மலனோடு நின்றிடல் முத்தியே. சைவர் என்பவருக்கு இலக்கணம் அந்த பாட்டு. ஒரு சைவர்னா எப்படி இருக்கணும்? அவன் வாயில பதிபசு பாசமைங்கிற ஒப்பொருள் உண்மையை தவிர்த்து வேற ஒரு வார்த்தையும் வரவே கூடாது. நம்மளாம் சைவரா இல்லையான்னு பார்த்துக்க வேண்டியதுதான்.
இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்த்தா யார் யார் சைவர் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் சைவர்னு பார்த்துங்க. இப்போ சைவ பர்சன்டேஜ் உங்களே விட்டுக்கிறேன். முடித்து மும்மலம் விட்டுனா அதை பற்றி பிரஜையை விட்டு முடித்து சிந்தனையை முடித்து அப்படின்னு அர்த்தம். சரி, தேனிட வேலைக்கு போட்டுருமா? தேனிட வேலை சரி போயிட்டோம். இப்போவாது கேட்டீங்களே, இதெல்லாம் நான் விட தான் போகிறேன். 1 மணி நேரம் ஆகிட்டு நீ கொடுக்காது, நீங்கள் போயிட்டு வந்துருங்க. அதனால் இந்த பாட்டை எல்லோரும் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. அப்படிலாம் இந்த பாட்டை எழுதுங்க, ஒரு பெரிய பேனரில் போட்டு இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, வெளியில் அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று எழுதுங்க. சிவஞான சித்தியார் பரபக்கம் 63வது பாட்டு. படிக்கும் நூல்கள் சிவாகமம் பசு பாசமோடு பதித்திரம் எடுத்து இயம்புவது ஈசன் வார்கழல் ஏத்திடும் தொழில். அந்த இடத்துல கமா அங்கே எங்கெங்க ஐஃபோன் போடணும்னு நான் சொல்லித்தரேன். என்றுமே விடுத்திடும் பொருள் காமமாதிகள், வேட்டிடும் பொருள் ஈண்டு அருள், முடித்து உம்மலம் வெட்டு நென்மலோடு என்றடல் முத்திய பாட்டு. சரி, இடைவேளைக்கு பிறகு தொடருவோம்.